11ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டதன் பேரில் தற்போது இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரசேகருடன் சதீஷ். திருப்பூரில் மீண்டும் தொடரும் மின்வெட்டால் விசைத்தறி மற்றும் பனியன் தொழில்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். திருப்பூரில் பேசிய அவர், திருப்பூர் தொழில்துறையினர் பஞ்சு மற்றும் நூல் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார். இந்த கோரிக்கையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் வாசன் கூறினார். திருப்பூரில் மீண்டும் தொடங்கியுள்ள மின்வெட்டு பிரச்சனையால் 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது மின்வெட்டால் விவசாயம், ஜவுளி சார்ந்த தொழில்கள் முடங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூரை பொறுத்தவரையிலே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இதுபோன்ற மின்வெட்டு மீண்டும் இங்கே ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களை பாதித்தால் வேலையில்லா திண்டாட்டம் மீண்டும் ஏற்படும் என்பதை நான் சுட்டிக்காட்டி மாநில அரசு இதற்குண்டான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதன் காரணமாக வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் நிலை உருவாகும் என்றும் வாசன் எச்சரித்தார். காவிரியில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை கைவிட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். அரசாங்கத்தால் மட்டுமே கல்வி பணியை முழுமையாக செய்ய முடியாது என்பதால் தனியார் பள்ளிகளும் முக்கிய பங்கு வகிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று வாசன் கூறினார்.